இன்னைக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா முடியாதா? பெரிய கேள்வி இல்லையா? மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க சுகர் குணப்படுத்த முடியாது, சர்க்கரை நோய்க்கு நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து சாப்பிடணும். ஆயுர்வேதம் சொல்லுது இல்லை, சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம். என்ன வித்தியாசம்? நம்மளோட ஃபோக்கஸ் எதில் இருக்குது? கணையத்தில் இருக்கா அல்லது நம்மளோட ஃபோக்கஸ் நம்ம உடம்புல இருக்கா? ஆயுர்வேதம் உடம்பை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இன்றைக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் மட்டும் சர்க்கரை நோய் கிடையாது, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். சாப்பிட்ற உணவு எப்படி ஜீரணமாகுது, ஜீரணமாகிற சக்தி எப்படி உடம்புல சேருது, சேர்ற சத்து எப்படி நம்ம திசுக்கள் முழுமையாக எடுத்து நம்மளை ஆரோக்கியமாக இருக்க வைக்குது, இதை புரிஞ்சுக்கிறது தான் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசத்தில் வரக்கூடிய மாற்றம் தான் சர்க்கரை நோயை தவிர, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை மட்டும் பார்க்கறது சர்க்கரை கிடையாது. அதனால தான் ஆயுர்வேதம் உடம்பை ட்ரீட் பண்ணுதே தவிர நோயை ட்ரீட் பண்ணுறது கிடையாது. அதனால் ஆயுர்வேத முறைப்படி பார்த்தா சர்க்கரை குணமாகக்கூடியது தான். சில வகையான சர்க்கரை குணமாகக்கூடியது, சில வகையான சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடியது, சில வகையான சர்க்கரை முற்றிலுமே குணமாக்கக்கூடியது. ஆனால் நம்மளோட அப்ரோச் மருந்து சார்ந்த அப்ரோச் இல்லாமல் பர்சனலைஸ்டு ஃபங்க்ஷனல் மெடிசன்னு சொல்லக்கூடிய பாடி சார்ந்த அப்ரோச்சாக இருக்கும்போது சர்க்கரை நோயை குணப்படுத்தலாம். இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.